ஸோ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்களுக்கு லைஃப் லாங் மெடிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு கம்பல்சரி விஷயமா? கிடையவே கிடையாது. ஓகே. கிடையவே கிடையாது. டயட் அண்ட் ரெஜிமென் நீங்க கரெக்ட் பண்ணாவே ஆல்மோஸ்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல்குள்ள வந்துரும். ஸோ டயபெட்டிஸை நம்ம மெடிசின்ஸ் இல்லாமலே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. ஆனா டயட் அண்ட் ரெஜிமென்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். ம். இல்லன்னா இந்த மெடிசனும் ட்ரக்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ம். இந்த மெடிசன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளோட பழைய மருந்து அப்படின்னு சொன்னா மரு உந்து பழைய நிலைக்கு நம்மள தள்ளக்கூடிய ஒரு விஷயம். ம். நேச்சுரல் சைடு எஃபெக்ட் இல்ல. இப்போ இந்த மாதிரி மருந்து நீங்க ரெகுலரா எடுக்கலாம். இப்போ திருவிழா சோரன் ரெகுலரா எடுக்கலாமா? ம். எடுக்கலாம். ஓகே. எடுக்கலாம். கடுக்காய் எடுக்கலாம். ம். அஸ்வகந்தா எடுக்கலாம். சவன்பிராஸ் எடுக்கலாம். இது எடுத்துட்டே இருக்கலாம். எத்தனை நாள் வேணா எடுக்கலாம். அது அடாப்டோஜெனிக். ஓவர் த கவுண்டர் நீங்க போனா வாங்கிக்கலாம். இது பேர் மருந்துன்னு சொல்றதை விட இது ஒரு நல்ல ஒரு விஷயம். உடம்புக்கு நல்லது. ஹெர்பலோட கூட்டு கலவை. ம். ஆனா ட்ரக் அப்படின்னு போனீங்கன்னா ம். அப்பதான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நீங்க இந்த 2 விஷயத்த சென்சிட்டிவா புரிஞ்சுட்டீங்கன்னா ட்ரக் எடுக்கும்போது தான் சைடு எஃபெக்ட் வரும். மருந்துகள் அப்படிங்கிறது எப்போ வேணா எடுத்துக்கலாம். யார் வேணா எடுக்கலாம். டியூரேஷனுங்கிறது இல்லாமல் கூட கொஞ்ச நாள் மருந்து எடுத்துக்கிறது நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூட உதவும்.